மாப்பிள விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னம்மா? நம்ம முதல்வர் வந்து லேப்டாப் குடுத்தாங்கல்ல, ஆமா. அதுல இந்த பசங்கலாம் முதல்வர் படத்த எடுத்துட்டு, புரொஃபைல்ல விஜய் படத்த வச்சிருக்கானுவ. ம். வச்சுட்டு, முதல்வர் வந்து லேப்டாப் குடுத்தா, நாங்க ஓட்டு போட்டுருவோம்னு கேக்குறானுங்க மாப்ள. நானும் கேள்விப்பட்டோம்மா, ஏதோ ஸ்டிக்கர்லாம் மாத்திட்டு, நாங்க வந்துட்டு லேப்டாப் இப்ப குடுத்துட்டா, நாங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருவாங்கலாம் கேக்குறாங்க. ம். ஏம்மா? ம். நம்ம முதலமைச்சர் என்ன இந்த பசங்கலாம் நம்மளுக்கு ஓட்டு போடணும்னு இந்த திட்டத்த குடுத்தாரு? இல்ல. ஏதோ லேப்டாப் குடுத்துட்டோம்னா, அந்த பசங்க நல்லா படிப்பாங்க. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறதுக்கு அந்த லேப்டாப் உதவியா இருக்கணுமே தான் குடுத்தாங்க. கண்டிப்பா. இதே மாரி மாமா, இதுக்கே எப்படி சொல்றாங்க இந்த பசங்க, 1லிருந்து 5வது வயசு 5வது படிக்கிற புள்ளைங்களுக்கு ம். காலை உணவு திட்டம் குடுத்தாரு. நல்ல திட்டம். இந்த இந்த 7 வயசு பையன் தான் வந்துட்டு இப்ப நம்மளுக்கு ஓட்டு போட்டு இல்ல, இல்ல. ஜெயிக்க வச்சோம். அந்த 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 நப்பா செயலியா வந்துட்டு இவரு திட்டத்தை கொடுத்தாரு. இல்லங்க. ஏதோ நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு ஊட்டச்சத்தோட இருந்து ம். நல்லா கவனமா பாடம் படிக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்துல தானே இந்த திட்டத்தை கொடுத்தாரு. அதே மாரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னம்மா? நம்ம முதல்வர் வந்து பெண் பிள்ளைகள் வந்து 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள பெண் பிள்ளைகளுக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சாங்க. அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டோம்மா. இந்த தடுப்பூசி வந்துட்டு 9 வயசுல இருந்து 14 வயசு இருக்க பிள்ளைங்களுக்கு இலவச தடுப்பூசி போடுறதுக்கு நம்ம முதலமைச்சர் திட்டத்தை கொடுத்திருக்காரு. அந்த திட்டமே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும் அந்த திட்டம் அமல்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊசி இருக்கிற தடுப்பூசி வெளியெல்லாம் போய் பிரைவேட்ல எல்லாம் போட்டா 10,000 15,000 நம்ம முதலமைச்சர் இலவசமா கொடுத்திருக்காரு. நான் கேக்குறேன்மா, இந்த பசங்க லாஜிக்கே வருவோம். 9 வயசுல இருந்து 14 வயசு இருக்க பிள்ளைங்க தான் இப்ப வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டு நம்மள முதலமைச்சராக்க போற எண்ணத்துல அவர் போட்டிருக்காரு. அதுக்காக எல்லாம் இல்லாம 9 வயசுல 15 வயசு இந்த ஊசியை போட்டோம்னா பிற்காலத்துல அவங்களுக்கு அந்த மார்பக புற்றுநோயே வராது. இதே மாதிரிதான் கலைஞர் போலியோ தடுப்பூசி போட்டாரு. போலியோ இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காமிச்சிருமா இல்லையா? அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன்மா, இந்த பசங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, ஒட்டாம போறாங்க, வால் பேப்பர் வைக்கிறாங்க, வைக்காம போறாங்க. நம்ம முதலமைச்சர் சொல்ற மாதிரிதான்.